அன்னியங்க சாரங்க கேம் ஸ்டார்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் வேர்ல்ட். நான் உங்கள் பாப்பா. இன்றைக்கி நம்ம ரெட் லைன் பார்ட் 2 பார்க்க போகிறேன்டா. லாஸ்ட் படம் வச்சு பார்த்துட்டு வாங்க. ஓகேடா, இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் படத்துக்கு பார்த்தோன்னா நீங்கள் தயங்கோட ரேஸ் இன்ஜினியர் ஆகியிருப்பீங்க. ஸோ அது சம்மந்தமாக சில டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்ககிட்ட சைன் வாங்கணும். அவன் சைனே போட்டிருக்க மாட்டான். அது வரைக்கும் பார்த்தோம். தயங்கோட மேனேஜர் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது வரைக்கும் பார்த்தோம். அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம இந்த பேட்டில் பார்க்கலாம்டா. என்னால் அவ்வளோ ரேஸ் இன்ஜினியராக ஒத்துக்க முடியாது, அவ்வளோதான். இங்கே பாரு தயம், எல்லோரும் டிசைட் பண்ணியிருக்காங்க. உங்களோட டிசிஷனுக்காக மாற்ற முடியாது. வேணும்னா ஒன்று பண்ணலாம். 6 months பார்க்கலாம். இன்னும் 6 monthsல அந்த ரேஸ் இருக்குல்ல, உனக்கு அது ஒரு நல்ல சான்ஸ். அதுக்குள்ளே எப்படியாச்சும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை நீ ப்ரூவ் பண்ணிட்டீன்னா நான் இதை பற்றி பேசுகிறேன். ஓகே, 6 months நீ உனக்காக, நம்ம டீமுக்காக, நம்ம கம்பெனிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். தயம் வந்துட்டு ஒரு மாதிரி அவனோட ஃபேஸ் வச்சுக்கிறான். இங்கே பாரு தயம், சைன் பண்ணு. முடியாது, பண்ண தயம். ஸோ அவனும் அப்படியே கடுப்பில் சைன் போடுறான். ஸோ அப்படியே கொரியாவில் இன்னொரு சைடில் ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸர் கையில் ஒரு பேப்பர் வச்சுக்கிட்டு ஒரு குட்டி கிராம சைடில் போயிட்டுருக்காங்க. ஸோ அங்கே ஒரு பாட்டி உட்காந்துட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு, பாட்டி, இந்த ஃபோட்டோ இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? அவங்களால பேச முடியல. ஸோ அவங்க இல்லைன்னு தலையாட்டுறாங்க. ஸோ அப்படியே அகைன் நிறைய வீட்டுக்கிட்ட அப்படியே கேட்டுகிட்டே போயிட்டுருக்காங்க. அப்போ தூரத்தில் ஒரு அங்கிள் இருக்கார். ஸோ அவங்ககிட்ட போயிட்டு கேட்குறாங்க, இந்த ஃபோட்டோ இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? மேடம், நீங்கள் யார்? போலீஸ் ஆஃபீஸர். மேடம், அது இந்த ஃபோட்டோ. ஸோ அப்படியே கட் பண்ணா இந்த சைட் கேரேஜில் தயங்க ஒரு மாதிரி டென்ஷன்லேயே உட்காந்துட்ருக்கான். செம்மையாக மழை பெய்யுது. உங்களோட ஒர்க் டைம் முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் எல்லாம் ரெடியெல்லாம் பண்ணிவிட்டு போக போகிறீங்க. இப்போ தயங்க உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்ககிட்ட போகிறீங்க. தயங் அவங்கள பார்த்துட்டு எதுவுமே சொல்ல திரும்பிக்கிறான். இவ்வளோ திமிரெலாம் ஆகாதுப்பா. நாளைக்கு ரிகர்சல் இருக்குது. நீ இப்படி உட்காந்துட்டு இருந்தீன்னா இந்த சில்லு காற்றுல உனக்கு கோல்டு பிடிச்சிக்கும். பெட்டர் நீ வீட்டுக்கு போகிறது நல்லது. யாரும் எனக்கு எதுவும் சொல்ல தேவையில்ல, எனக்கு எல்லாம் தெரியும். மேபி நாட் த ரேஸ் இன்ஜினியர், பட் ஒரு ஃப்ரெண்டாக சொல்லலாம்ல. நீ வேறு கோவத்தெல்லாம் குறைச்சிக்கிட்டு உன் தன்மானத்தெல்லாம் விட்டுட்டு சைன் போட்டிருக்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படியே திரும்பி உங்களை முறைக்கிறான். ஏன்னா இப்படி முறைக்கிற? உன்னை என்ன கடிச்சு தின்ன போகிறேன்? இப்போ பார்த்தாலும் அந்த கண்ணை வச்சு பார்த்துட்டே இருக்கிறது. ஒழுங்கா போடி, உனக்கு என்ன வேலைங்க? அதான் ஒர்க் டைம் முடிஞ்சிச்சுல, வேலையை பார்த்துட்டு போ அப்படி சொன்னால் போயிடுவோமா அப்படின்னு உங்கள் திங்ஸ் எல்லாம் அப்படியே பக்கத்தில் வச்சுட்டு அவன்கிட்ட போய்ட்டு உட்காடுறீங்க. ஸோ கொஞ்சம் தள்ளி உட்காடுறீங்க. அவன் திரும்பி உங்களை பார்த்துட்டு, என்ன ஒன்றும் இல்லையே, ஏன் நான் உட்காரக்கூடாதா? இந்நேரம் உனக்கு மட்டும்தான் எழுதியிருக்கான்னு? உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு நம்ம இழுத்துட்ருக்க? ஒழுங்கா போறியா? உனக்கே இவ்வளோ கோவம் வருது, எனக்கு அது தெரிஞ்சுக்கணும். ஆனால் தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்? உன் கோவத்தை நீ எப்போ கண்ட்ரோல் பண்ணுறியோ அப்போ தான் உன்னால் நல்ல ஒரு டிரைவர் ஆக முடியும். கொஞ்சம் கம்முன்னு இருக்கியா? உன்னை யாரும் இங்கே அட்வைஸ் பண்ண கூப்பிடல, கிளம்பி போகலாம். இதையே நீ அட்வைஸாக எடுத்துக்கிற? இதை பற்றி யோசிச்சு பாரு. நீ ரொம்ப கோவப்படுற. யார் மேலே நீ கோவப்பட்டாலும் அந்த விஷயம் நல்லா இல்லாமல் தானே போகுது. நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு டெசிஷன் எடுத்தா கரெக்டாக இருக்கும்ல. ஃபஸ்ட் எங்கேருந்து உனக்கு இவ்வளோ கோவம் வருது? உனக்கு என்னடி பிரச்சனை? வந்து பார்த்துட்டு எஞ்சி போறியா? வந்துட்டான் அட்வைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு அவன் பாட்டுக்கு ஏஞ்சி போகிறான். மழையில் நனைஞ்சிக்கிட்டே நீங்கள் அப்படியே ஷாக்காக ஏஞ்சி போகிற வரைக்கும் பார்க்குறீங்க. அவன் மழையில் போகிறது பார்த்துட்டு பட்டுன்னு ரியாலிட்டி ஹிட் ஆக்கி உங்கள் பேக் எடுத்து தள்ள வச்சுட்டு அவன் பின்னாடி போகிறீங்க. என் கூட தானே இனிமேல் ட்ராவல் பண்ண போகிறேன், நான் பார்த்துக்கிறேன் உன்னோட கோவத்தை. சேலஞ்ச், உன் கோவத்தை நான் குறைச்சி காட்டுறேன். அப்படியே அங்கேயே நின்றுட்டு திரும்பி உங்களை பார்த்து வேகமாக கிட்ட வரான். நீங்கள் அப்படியே பின்னாடியே போகிறீங்க. அப்படியே பின்னாடி இருக்க வாலில் போயிட்டு அப்படியே லாக் ஆகிடுறீங்க. அவங்களோட ஒரு 1 inch தள்ளி நின்றுட்டு உங்களை பார்த்து, எதுக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு, உரிமை கொண்டாடுற வேலை மாதிரிலாம் வேணாம். என்ன ஆசை ஆயிடுச்சு என் மேலே? கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஃபஸ்ட்டு பேசினப்போ ரூடாக பேசினேன், இப்போ வழியிற என்னாச்சு? அப்போ நீங்கள் பட்டுன்னு ஒரு மாதிரி சிவராகிட்டே அவனை பிடிச்சி தள்ளி விட்டு அவங்ககிட்ட போய் சொல்ல வந்த பாரு. என்ன சொல்லணும்? ஷிக்கடோ கெட்டுப்போ அப்படின்னு திட்டிட்டு நீங்கள் பாட்டுக்கு வரீங்க. அப்போ அங்கேருந்து, ஓய் இதே கடைசியாக இருக்கட்டும், அகெயின் வந்து இந்த மாதிரி பேசுகிற வேலை வச்சுக்கிட்டேன்,
அவ்வளோதான் ஒன்று. பி இன் யூர் லிமிட்ஸ். தட்ஸ் யூர் லிமிட். புரியுதா? அப்படின்றான். ஸோ நீங்கள் திரும்பி பார்த்துட்டு அவனை முறைச்சிட்டு அப்படியே போயிடுறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே உங்களோட வீட்டுக்கு போயிட்டு பெட்டில் படுத்து செம்மையாக அழுறீங்க. அப்போ ஜோஷி கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறான். நீங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கீங்க. அவள் வந்து நீங்கள் அழுத பார்த்துட்டு உங்களை கம்ஃபோர்ட் பண்ணிகிட்டு இருக்கா. ஏ ஒயன், ஒயன் என்னாச்சு? எனக்கு என்னாச்சு? நீங்கள் ஒன்றும் சொல்கிறதா இல்லை, செம்மையாக அழுறீங்க அப்படியே பில்லோவில் சாஞ்சிட்டு. ஸோ அவளை எதுவும் கேட்காம உங்களை வந்து கம்ஃபோர்ட் பண்ணிகிட்டு இருக்கா. கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் அழுதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. அப்போ ஜோஷி இருந்துட்டு ஒரு கப்பில் மில்க் அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றா. இல்லை ஒரு மாதிரி அப்படி சொல்வியா மாட்டியா அப்படின்ற மாதிரியே பார்க்குறா. என்ன இப்போ உனக்கு சொல்லணுமா? என்ன பிரச்சனை? ஏன் அழற? என்னாச்சு? எல்லாம் அங்கே இருக்கானே ஒரு சிட்டு மூஞ்சு, அவனால் தான். ஜங்குக்கா அவன் நல்லா பேசுகிறான்டி. நான் போய் வாட்சனே ஒருத்தனுக்கு ரேஸ் இன்ஜினியரா அவனை சொல்கிறேன். தி கிரேட் தயாங் அவனே சொல்கிற நீ? கிரேட் தயாங் வாயில் அடிச்சிட்டு போகிறேன், ஒழுங்காக எஞ்சி ஓடிடு. சரி ஓகே. என்ன பண்ண? என்ன திட்டு? என்னாச்சு? மழையில் உட்காந்துட்டு இருந்தான், போய் பேசியிருக்க கூடாதான். பேசினோடனே எனக்கு அப்படியே ஆசை வந்துருச்சு, அப்படியே மைனர் கல்யாணம் பண்ணிக்கணும். அவன் பெரிய அழகுன்னு பொண்ணுங்க வேணால் போகலாம். எனக்கெல்லாம் என் லெவலுக்குலாம் அவன் கம்மி தானடி ஜோஷி, நீ சொல்லு. அப்போ உங்கள் ஃபேஸை கப் பண்ணி என் செல்ல லெவலுக்கு எல்லாருமே கம்மி தான். நீ அழக்கூடாது. ஓகே, தட் இஸ் த ஃபஸ்ட் பாயிண்ட். சும்மா சொல்லக்கூடாது. அவன் அழகாக தான் இருக்கான். என்னோடலாம் நான் கம்பேர் பண்ண மாட்டேன். கோவத்தில் வருது. ஐயோ ஜோஷி, எஞ்சி போறியா? நான் என்ன பண்ணேன்? இல்லை ஒன்றும் இல்லை. இங்கே பாரு ஜோஷி, இனிமேல் அவன்கிட்ட நான் ஒர்க் சம்மந்தம் இல்லாமல் வேறு எதுவும் பேச மாட்டேன். ஓகே ஓகே, பேசாத. யார் வேணா சொன்னா? நாளைக்கு ஒர்க்குக்கு போகிறேன், என் வேலையை மட்டும் பார்க்குறேன். அவன்கிட்ட பேச்சுவார்த்தையே கிடையாது. ரேடியோவில் அவன்கிட்ட தான் பேசணுமா? ஒன்லி ப்ரொஃபஷ்னல். ஓகே, ப்ரொஃபஷ்னலாக மட்டும் தான் பேசுகிறேன். இங்கே பாரு ஜோஷி, நான் ப்ரொஃபஷ்னல், புரியுதா? அப்படின்னு அவளை பிடிச்சி அப்படியே உலுக்கி சொல்கிறீங்க. அவள் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக உங்களே பார்த்துட்டு ப்ரொஃபஷ்னல். தூங்குடி, உன்னை பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. இது எனக்கு சளி பிடிச்சிக்க போகுது அப்படின்னு. ஸோ அப்படி போய்ட்டு சளி பிடிக்காமல் இருக்கு ஏதோ ஒன்று செஞ்சு எடுத்து வந்து கொடுக்குறா. ஸோ நீங்களும் குடிச்சிட்டு அப்படியே படுத்துக்கிறீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே நீங்கள் ஒரு மாதிரி அந்த குறிக்கோளோடு அப்படியே வந்து ஒர்க்குக்கு போகிறீங்க. ஸோ நீங்கள் உள்ளே போகும்போது ஒரு பொண்ணு அப்படியே உங்களை இடிச்சிட்டு வெளில போகிறா. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அவள் ஒரு மாதிரி உங்களை முறைச்சிட்டு, தயங்க கரெக்ட் பண்ணணுன்னு நினைக்காத, அவன் எனக்கு தான், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, யாராக அது பேக்கு அப்படி இருக்குது. ஸோ நீங்கள் எதுவுமே அதை கண்டுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு வரீங்க. ஆப்போசிட்டில் செக்கே ஓடி வரான். சுண்டல் வண்டி அடி. என்னை சுண்டல்னு கூப்பிடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதை அப்புறம் வச்சு ஓடி. சரி, ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஹெல்ப்பா? எதுக்கு? இல்லை, எனக்கு இப்போ கொஞ்சம் வேலை இருக்குது. இன்னும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுற வேலைலாம் நிறைய இருக்குது. என்ன வேலை சொல்லு. ஐயோ, ரொம்ப தான் பண்ணுற. இது கொண்டு போய் தயாங்க வீட்டில் கொடுக்கணும். முடியாது. ஏன்டி, எனக்கு ஹெல்ப் தானே பண்ண சொல்கிறோன்னே. என்னாலாம் வீட்டுக்கெலாம் போக முடியாது, கொரியர் பண்ணிவிடு. கொரியர் பண்ணால் எவ்வளோ நாட்டில் போய் சீக்கிரமாக போய் கொடுத்துட்டு வரணும்னா சொல்கிறேன் அவங்ககிட்ட. எனக்கு என்ன பைத்தியமா? யாருக்கு தெரியும், பைத்தியம் தான் நீ. அவனை தான் ஃப்ரெண்டாக வச்சிட்ருக்க. ஒன்றும் இல்லை. என்னது இது? அவன் டேப்லெட்ஸ் டீ, அவன்கிட்ட கொடுக்கணும். டேப்லெட்ஸா? எதுக்கு? அந்த நாய் நேற்று ரொம்ப நேரம் மழையில் விளாண்டுருக்கு, கோல் பிடிச்சிட்டு செம்ம ஃபீவரு, அதான் கால் பண்ணல. நல்லா தெரியுது. ஐயோ, நீ ரொம்ப சீன் போடாதானே. அவனுக்கு அது கோல்டு பிடிக்காதாச்சும் எல்லாம் அவனை பார்த்தா தெரிச்சு ஓடிடும். உனக்கு என்னம்மா பிரச்சனை? இது கொடுக்க முடியுமா முடியாதா? நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன். பார்த்துக்கோ. யாருக்கு வேணும் அப்படின்னு சுஜிக்கும் திரும்புகிறான். அப்போ பட்டு நீங்கள் அவன் கையை பிடிச்சிட்டு, அது ஹெல்த் இஷ்யூன்னு வேறு சொல்லிட்டேன். ஓகே, நானே போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு வாங்கிக்கிறீங்க. ஓயன், என்ன நீ வாங்கிட்ட? அவன் வீட்டுக்கு போனால் அவன் ஃபஸ்ட்டு கதவு திறப்பான். அவனை பார்த்து எரிஞ்சு விழ போகிறான். சரி ஓகே போவோம் அப்படின்னு. ஸோ நீங்களும் போகிறீங்க. அவன் வீட்டுக்கு போயிட்டு காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறீங்க. யாருமே திறக்கவே இல்லை. ஐயோ, ஒருத்தன் வீட்டுக்குள்ளே எத்தனை தடவை தான் தெரியாத நம்ம போகிறது. எனக்கு தெரியுதுப்பா, அவன் வந்து ஓப்பன் பண்ணால் தான் நான் உள்ளே போவேன்.
ஏன் உள்ளே போகணும்? அவன் வந்து கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு நிற்கிறீங்க. ரொம்ப நேரமாக நிற்கிறீங்க. அவன் திறக்கவே இல்லை. நிறைய டைம் காலிங் பெல்லாம் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. இவன் எதுக்கு தான் வீடு கட்டி வச்சுருக்கான்? காலிங் பெல்லை கழட்டி தனியாக வச்சுட்டு போகிறேன். என் ஏன் நீ இப்படி வந்து மாட்டிக்கிற அப்படின்னு யோசிச்சுட்டே சொல்ல போகிறீங்க. எப்பயும் போல் எல்லா லைட்ஸும் ஆஃபில் தான் இருக்குது. நீங்கள் அப்படியே லைட்ஸ் போட்டு சுற்றி பார்த்துட்டே போகிறீங்க. இவன் வீடு ஏன் இவ்வளோ காலியாக இருக்குது? ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக கார்லேயே வாழ்கிறான் போல். ஸோ உங்களுக்கு அதுக்கு மேலே போக வேணான்னு தோணுது. ஜேக்கு கால் பண்ணுறீங்க. ஹலோ, என்னடி கொடுத்துட்டியா? இல்லை, அவன் வீட்டில் ஏதாவது நினைக்கிறேன். ஏய், உள்ளே போனியா நீ? ஆமாம், சாரி, கதவு திறந்து தான் இருந்துச்சு. காலிங் பெல் ப்ரெஸ் பண்ண. லூசே, அவன் ரூமுக்கு போனியான்னு கேட்டேன். ஏன் அவன் வந்துலாம் வாங்கிக்க மாட்டானா? ஏய் சரிடி, அவன் ரூமில் தான் இருப்பான். அவன்கிட்ட போயிட்டு கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு வந்துடு, சரியா? ஏன்டா இவ்வளோ வினோதமாக இருக்கான்? ஏய், நீ போய் வச்சுட்டு வந்துடு. கொஷின்ஸ் தான் கேட்டுட்டு இருக்காத. சாரிண்ணே. ஓகே ஓகே அப்படின்னு ஃபோன் கட் பண்ணிவிட்டேன். மேலே அவனோட ரூமுக்கு போகிறீங்க. தயம் உள்ளே வரலாமா? ஸோ அகைன் நோ ரெஸ்பான்ஸ். அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அவன் பெட்டை தான் படுத்துட்ருக்கான், ஃபுல்லாக அப்படியே போத்திக்கிட்டு. நீங்கள் அப்படியே ஸ்லோவாக அவன் கிட்டே போகிறீங்க. தயம் தயம் எந்திரி. ஷோ ஜேகே டேப்லெட்ஸ்லாம் கொடுத்தான், இங்கே வச்சுட்டு போகிறேன், சரியா? போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு பட்டுனா அவன் பக்கத்தில் டேபிள் மேலே வச்சுட்டு நீங்கள் பாட்டு நடந்து வெளில வரீங்க. ஸோ வெளில வந்து டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே யோசிச்சுட்டே நிற்கிறீங்க. நேற்று நைட்டு நம்மளாலே எதுவும் சமைக்க முடியல, ஜோஷி தான் நம்மளே பார்த்துக்கிட்டா. இவன் சாப்பிட்ருப்பானா? ஜேக்கே ஊட்டி விட்டுருப்பான். அவன் ஏன் ஊட்டி விடணும்? அவன் டேப்லெட்டையும் நம்மக்கிட்ட தானே கொடுத்தான். சரி ஓகே, போய் கேட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு பட்டுன்னு உள்ளே போகிறீங்க. ஸோ அப்போ தான் ஏஞ்சி அந்த டேப்லெட்லாம் அப்படியே ஓப்பன் பண்ணுறான். என்ன? இல்லை, நீ சாப்பிட்டியா? தேங்க்யூ, நீ போகலாம். ஹலோ, சாப்பிட்டியான்னு கேட்டேன். நான் உன்னை போன்னு சொல்லிட்டேன். அவன் நல்லா சொல்கிறேன்டா, உனக்கு இவ்வளோ திமிராகாது அப்படின்னு பட்டுன்னு டோரை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. ஆனால் அவங்களுக்கு மனசே கேட்கல, ஏன்னா அவன் ஃபேஸ்லேயே தெரியுது அவன் சாப்பிடல அப்படின்னு. ஸோ நீங்கள் அப்படியே கிச்சனுக்கு போகிறீங்க. அவனுக்கு அப்படியே கொஞ்சமாக ஃபீவருக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்லாம் ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு மேலே போகிறீங்க. டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு போய்ட்டு அவன் பக்கத்தில் வச்சுட்டு, ஹலோ ஹலோ மிஸ்டர் ரேசர் சார், எந்திரிங்க அப்படின்றீங்க. ஸோ அவன் எந்திரிக்கவே மாட்டான். ஸோ நீங்கள் ஸ்லோவாக அவனை அப்படியே டேப் பண்ணி எழுப்புறீங்க. ஐஸ் மட்டும் ஓப்பன் பண்ணுறான். சாப்பிட்டு தூங்கு. அவன் ஒரு மாதிரி அகெயின் பிளாங்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறான். நீங்கள் அப்படியே எடுத்து விட்டுட்டு, இங்கே பாரு, வாயாலெல்லாம் சொல்லலை, இதை சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டு நீ தூங்கு. நீ போறியா? எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும். நல்லா தெரியுது. பெட்லேருந்து எஞ்சி உட்கார கூட தெம்பில்லை, எந்திரி அப்படின்னு. ஸோ அவன் கையை பிடிச்சி அப்படியே தூக்கி உட்கார வைக்கிறீங்க. அவன் கையை தட்டி விட்டுட்டேன், அவனே எஞ்சி உட்காடுறான். ஸோ நீங்கள் அந்த ஃபுட்டை அவன்கிட்ட கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு சேர் எடுத்து போட்டு உட்காந்துக்கிறீங்க. நைட்டு வந்து சாப்பிட்டியா? சொல்லணும்னு அவசியம் இல்லை. காலையில் தெரியல அப்படின்னு உங்கள் ஃபேஸே பார்க்காம அப்படியே சாப்பிட்டுட்ருக்கான். சாப்பிட்டு முடிச்சோன்னு நீங்கள் அப்படியே தண்ணி கொடுக்குறீங்க. ஸோ தண்ணிலாம் குடிச்சிட்டு அந்த டேப்லெட்லாம் போட்டுட்டு அகெயின் படுத்துக்கிறான். ரெஸ்ட் எடு, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாது, எனக்கு தெரியும். நான் போகிறேன் அப்படின்னு. ஸோ உங்கள் பேக் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. ஸோ அப்போ தயங்க திரும்பி பார்க்குறான். டேபிள் மேலே உங்கள் பேக்லேருந்து ஒரு பால் வந்து கீழே விழுந்திருக்கும். இந்த ஸ்மைலி ஃபேஸ் போட்டுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த எல்லோ கலர் பால். அவன் அதை எடுத்து முறைச்சி பார்த்துட்டு அப்படியே தூக்கி போட்டுறான். ஸோ போய்ட்டு டஸ்ட்பினில் விழுந்துருது. ஸோ அப்படியே ஒரு 2-3 டேஸ் கழிச்சு அன்றைக்கி எந்த ப்ராக்டிஸும் கிடையாது, அதாவது அந்த ரேஸ் ட்ரைனிங் அது கிடையாது. நீங்கள் அன்றைக்கி சில ரேஸ் ஃபைல்ஸ் அப்புறம் சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு லிஃப்ட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. ஸோ அந்த டைமில் லிஃப்ட்டில் தயங்கி நின்றுட்டுருக்கான். நீங்கள் இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி கோவமாக ஃபேஸ் வச்சுட்டு அகெயின் போய்ட்டு உள்ள நினைக்கிறீங்க. இந்த 2-3 டேஸ் நீங்கள் அவன்கிட்ட ஒழுங்காகவே பேசவே இல்லை. பிகாஸ் நீங்கள் வீடு தேடி போயிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போனீங்க. அவன் அப்பயும் ரூடாக தான் இருந்திருப்பான் இல்லையா. ஸோ நீங்கள் ஒழுங்காகவே பேசியிருக்க மாட்டீங்க. தயங்கம் அது கண்டுக்கிட்ட மாதிரி கிடையாது. நீங்கள் 7th ஃப்ளோர் டச் பண்ணுறீங்க, அவன் எதுவுமே டச் பண்ணவே இல்லை, அப்படியே நிற்கிறான். நீங்கள் அவனை திரும்பி பார்த்துட்டு சைலண்ட்டாகவே நிற்கிறீங்க. ஸோ 2 பேரும் இப்படி சுற்றி பார்க்குறீங்க.
தயங்க ரொம்ப ரியாக்ட் பண்ணவே இல்லை. சைலண்ட்டாக அப்படியே திரும்பி சுற்றி சுற்றி பார்க்குறான். நீங்கள் ரொம்ப பயந்துட்டு அப்படியே என்னென்னு பார்த்துட்டே இருக்கீங்க. லிஃப்ட் அப்படியே பாதியில் ஸ்டாப் ஆகிடுது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் திரும்பி அவனை பார்க்குறீங்க. அவன் கொஞ்சம் தான் திரும்பி திரும்பி பார்த்தான். அப்புறம் எதுவுமே பண்ணவே இல்லை, சைலண்ட்டாகவே நிற்கிறான். நீங்கள் ஒத்து பார்த்துட்டு என் ஃபோன் அப்படின்னு ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. அதுலேயும் சிக்னல் இல்லை. அச்சோ, என்ன சைலண்ட்டாகவே நிற்கிறான். ஹலோ மிஸ்டர், ஹலோ ஹீரோ சார். இப்போ திரும்பி பார்க்குறான். இதுனா டெய்லியும் நடக்குமா என்ன? இல்லை. அப்புறம் அவன் மூஞ்சில் ஒரு ரியாக்ஷன் கூட இல்லை. நான் ரியாக்ஷன் கொடுத்தா திறந்துருமா? அட்லீஸ்ட் ஏதாவது ட்ரை பண்ணலாம்ல. இப்போ இதை உடச்சி உன்னை காப்பாற்றணும். நோ தேங்க்ஸ் ஹீரோ சார், அதெல்லாம் நீங்கள் பண்ண தேவையில்ல. அட்லீஸ்ட் உன் மூஞ்சில் கொஞ்சம் ரியாக்ஷன் காட்டினாலாச்சும் கூட இருக்கிறது மனுஷன் நினைப்பேன். இப்போ பட்டுன்னு உங்களை பார்த்து திரும்புகிறான். நீங்கள் அந்த லிஃப்ட் பட்டுன்னு ஷேக் ஆகுது. அதில் உங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் அப்படியே கீழே போட்டுறீங்க. ஸோ அவனும் பார்த்துட்டு உங்களுக்கு கீழே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறான். 2 பேரும் எடுத்துகிட்டே இருக்கும்போது பட்டுன்னு 2 பேரும் ஒன்றா பார்க்குறீங்க. ஒரு குட்டி ஐ கான்டாக்ட். தேங்க் தான் ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணிவிட்டு பட்டுன்னு எழுந்திரிச்சிட்றான். எதையும் ஒழுங்காக வச்சே தெரியாது அவனுக்கு. எலவேட்டரில் யூஸ்லெஸ்ஸாக என்கிட்ட இருக்க ஒன்றை கம்பேர் பண்ணும்போது நான் எவ்வளோ தேவலாம். எலவேட்டரில் ஒரு பையன் கூட மாட்டிக்கிட்டான். அந்த பையன் அவங்களை ஹீரோயிசம் பண்ணி காப்பாற்றணும். அவ்வளோதான் நல்லாச்சுக்கு. நானும் ஒன்று மாதிரி மாட்டிகிட்ருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அட்லீஸ்ட் நீ ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருக்கணும். எனக்கு யானே தெரியல. நீ பேசினாலே நீ இரிட்டேட் ஆகுது. பேசினே மட்டும் என் காதில் தேன் வந்து பாயுது பாரு. எனக்கும் அதே எரிச்சல் தான். அப்போ போயிரு, ரிசைன் பண்ணிட்டு போயிரு. நான் எதுக்கு போகணும்? இது எனக்கு கிடச்ச ஜாப், என்னோடய ஸ்கில்ஸ்னால கிடச்ச ஜாப். நீ வேணுன்னா போ. யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறியா? உடம்பு ஃபுல்லாக ஹெட் வெயிட்டோட சுற்றுற ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். என்னது கொஷின்ஸ்? அப்போ பட்டுன்னு லிஃப்ட் அப்படியே ஓப்பன் ஆகிடுது. நீங்கள் அவனை பார்த்து ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடுறீங்க. அப்படியே ரொம்ப டென்ஷனாக பார்த்துட்டு அவனும் வெளில வந்துடுறான். ஸோ அன்றைக்கி ஈவினிங் தயங்க வந்துட்டு காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி மிஷின் கிட்டே வரான். ஒரு மாதிரி நார்மலான ஃபிட் போட்டுட்டு ஒரு பிளாக் கலர் ஹுட்டி போட்டுட்டு சைலண்ட்டாக ஒரு மாதிரி டயர்டாகவே வரான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க, பட் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. உங்களுக்கு ஓரளவுக்கு தூரத்தில் தான் அந்த காஃபி மிஷின் இருக்கும். ஸோ போயிட்டு அந்த பட்டன் கிளிக் பண்ணுறான். எதுவுமே ஒர்க் ஆகவே இல்லை, சவுண்ட் மட்டும் கேட்குது. பார்த்து யாரும் உடச்சிட வேணாம். அவன் திரும்பி உங்களை முறைச்சிட்டு அகெயின் ட்ரை பண்ணுறான். ஸோ சவுண்ட் மட்டும் தான் கேட்குது, எதுவுமே நடக்கவே இல்லை. அப்போ அவன் பட்டுன்னு வேகமாக ப்ரெஸ் பண்ணுறான். செம்மையாக சவுண்ட் கேட்குது. அப்போ நீங்கள் வந்துட்டு பட்டன் திரும்பி அதை உடச்சி வைக்காமல் விட மாட்டியா? இது வேலை செய்யுது அப்படின்னு நான் சொல்லி மூடுறதுக்குள்ளே அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. அவனும் அகெயின் ட்ரை பண்ணுறான், பட் ஒர்க் ஆகவே இல்லை. ஸோ ஒரு மாதிரி டென்ஷனாக பார்த்துட்டு அந்த கப்பை அப்படியே வேகமாக வச்சுட்டு திரும்புகிறான். இப்போ நீங்கள் கிட்டே வந்து நிற்கிறீங்க. கேட்டப்போ அவன் அப்படியே நகர்றான். நீங்கள் போயிட்டு வேறு பட்டன் கிளிக் பண்ணுறீங்க. ஸோ இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஹீரோஸு, இது ஒன்றும் உங்கள் ரேஸ் கார் கிடையாது. இஷ்டத்துக்கு அமுத்துறதுக்கோ இஷ்டத்துக்கு பண்ணுறதுக்கும். புரியுதா? எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணுவியோ? கரெக்டாக பண்ணுவேன். ஒன்று மாதிரி பறக்க மாட்டேன். அப்போ தயங்குந்துட்டு அந்த காஃபி மிஷின் கிட்டே போயிட்டு எந்த இதோட பெட்டராக இருக்கும். ஓ, ஒரு காஃபி கூட நீயே போட மாட்டியா? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இப்படி என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு வர நீ? பிரச்சனை ஃபுல்லாக அந்த மிஷினில் தான். சரியா போச்சுல? பிரச்சனை மிஷினில் இல்லை, அது ஒன்றை மீட் பண்ணுதில்ல, அப்போ அது பிரச்சனையாக தான் போய் முடியும். அப்போ ஒரு மாதிரி எதுவுமே பேசாமல் அவங்கள முறைச்சி மட்டும் பார்த்துட்ருக்கான். இப்படி முறைக்கிறதுனால ஒன்றும் கரெக்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பட்டு திரும்பி வந்துடுறீங்க. ஸோ அப்படியே டேஸ் பாஸ் ஆகுது. இப்போது நெக்ஸ்ட்டு அந்த ரேஸ்க்காக ஸ்ட்ராட்டஜி ரூமில் இருக்கீங்க. ஒரு ரேஸ்க்கு முன்னாடி எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேசர், அப்புறம் ரேஸ் இன்ஜினியர், அப்புறம் வந்து சீனியர் டெஸ்ட் டிரைவர், ஸோ எல்லோரும் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் தயாங் ஜேகே 3 பேரும் அந்த ஸ்ட்ராட்டஜி ரூமில் இருக்கீங்க. நீங்களோட ஸ்ட்ராட்டஜியை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் ரேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மீடியம் டு ஹார்ட் டு மீடியம் ஹார்ட் இதுதான் பண்ண போகிறோம். பேஸ் வந்து நம்ம ஸ்டேபிளாக வச்சுக்கலாம். ஓகேயா? ரிஸ்க் இல்லாமல். தயங்க வந்துட்டு டேபிள் மேலே அவனோட கார் கீ இருக்கும். ஸோ அதை அப்படியே சுற்றிக்கிட்டே ஸ்க்ரீனை பார்த்து இது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ஆனால் சேஃபாக இருக்கேன். சேஃபாக இருந்தால் மேட்ச் வின் பண்ணுருவியா நீ? சேஃபாக விளாட்ற மேட்ச்லாம் வின் பண்ணுவாங்கன்னு இட்ஸ் நாட் இன் த ஹிஸ்ட்ரி. புரியுதா? பரன்னு விளாண்டு ஜெயிச்சுன்னு ஹிஸ்ட்ரி இல்லை. புரியுதா? கடைசி ரேஸ் நம்ம ஸ்டேபிளாக தான் விளாண்டோம். சேஃபாக தான் விளாண்டோம். ஜெயிச்சோமா? சொல்லு. ஐ ரிப்பீட், அந்த ரேஸில் நீ தோற்றதுக்கு காரணம் நம்ம சேஃபாக விளாண்டதோ ஸ்ட்ராட்டஜிலாம் கிடையாது. நீ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணாதது தான். என்னை ப்ளேம் பண்ணுறதை நிறுத்துறியா? நான் ப்ளேம் பண்ணல, ஜஸ்ட் நான் ரெக்கார்ட்ஸ் தான் செக் பண்ணேன்.
எதை வேணால் அனலைஸ் பண்ணிக்கோ. இங்கே பாரு, நான் ட்ரைவ் பண்ணுறது உயிர் வாழ்கிறதுக்கெலாம் கிடையாது. சேஃபாக பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு தேவையில்லாமல் வேலை பண்ணிட்டு நிற்காத. ஹோ, அப்போ உனக்கு ரேஸ் இன்ஜினியரே தேவையில்லையே. ஐயோ, என்ன சண்டை போட்டுறீங்க 2 பேரும்? செக்கே நீங்கள் 2 பேரும் கண்டுக்கவே இல்லை. என்னை ரீப்ளேஸ் பண்ணிட்டு போ, வேறு யாருக்காச்சும் ரேஸ் இன்ஜினியராக போ. உனக்கு தான் ஆப்ஷன் இருக்கே. காது கொடுத்து மற்றவங்க சொல்கிறது கேட்க கற்றுக்கோ. அது கூட பண்ணலாம். ஐயோ, என்ன நடக்குதுங்க? ஸோ இப்போ தயங்க வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவங்க ஐஸை பார்த்து ரேஸில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கடுப்பில் ஏஞ்சி போயிடுறான். ஸோ நீங்கள் வந்துட்டு நீங்கள் பண்ண ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்க்ரீனை பார்த்துட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே செக்கியாக பார்க்குறீங்க. எது எப்படி சண்டை போடுறீங்க நீங்கள் 2 பேரும்? நானும் சண்டை போடுறேன், அவன் தான் சண்டை போடுறான். அவன் அப்படி தான், நீ அவன் போக்கில் விட்டுரு. அப்புறம் எதுக்கு நான் இருக்கேன்? எனக்கு புரியுது ஆனால் நீ அவன்கிட்ட சொல்ல நீ அவனுக்கு எவ்வளோ ஆர்டர் போடுறியோ. ஜெக்கே அது ஆர்டர் இல்லை, எனக்கு புரியுது. ஆனால் அது ஆர்டர் தான் நினச்சிப்பான். அவனுக்கு நீ எவ்வளோ ஆர்டர் போடுறியோ அந்த அளவுக்கு அவன் நீ சொல்கிற எதையுமே கேட்க மாட்டான். ஓகேயா? அப்போ இப்போது என்ன பண்ணுன்றீங்க? நான் வந்து ஒரு ரேஸ் இன்ஜினியராக அங்கே போய்ட்டு ரேடியோவில் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துக்கணும். அவன் எது சொன்னாலும் கேட்கணும். அவன் எப்படி ரேஸ் ஓட்டினாலும் அதை நான் கண்டுக்கக்கூடாது. அப்படியா? அப்படி இல்லடி, அப்படி தான் இருக்கு நீ சொல்கிறது ஜெக்கே. அவன் சொல்கிற எதையும் கண்டுக்கூடாதான். இப்போ நீயே சொல்லு, இந்த ரேஸில் ஸ்லோ பேஸில் விளாண்டா என்னவா அவனுக்கு? போன ரேஸ் அதனால தான் தோத்தான், ஒத்துக்கவே மாட்டான். என்ன நினச்சின்னு தெரியாமல் பேசாதடி. ரெக்கார்ட்ஸ் ஆர் ஜஸ்ட் பேப்பர்ஸ். போன ரேஸ் தோற்றதுக்கு அவன் காரணம் கிடையாது. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ நீங்கள் படித்த எல்லா ரெக்கார்ட்ஸை உங்களுக்கு கிடச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் படி லாஸ்ட்டாக அந்த கிராஷான ரேஸில் தோற்றதுக்கு காரணம் தயங் தான். அவன் ஒழுங்காக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்கல, அவனாக விளையாண்டான் அப்படின்னு. என்ன ஜெக்கே, என்ன இப்போ உன் ஃப்ரெண்டை நீ காப்பாற்ற பார்க்குறியா? நான் காப்பாற்றலாம் பார்க்கல, எனக்கு அதுக்கு அவசியமும் கிடையாது. போன ரேஸில் அவன் அவுட் ஆனதுக்கு காரணம் அவன் கிடையாது. ஓகேடா, இந்த பாட்டை தான் ரன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரம் போடுறேன். பாய். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.